Hi, hello friends. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இந்த Grenaro வயர்லெஸ் மைக்கோட ஒரு ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். நிறைய பேர் thumbnail பார்த்துட்டு தான் உள்ளுக்குள்ள வந்திருப்பீங்க. இது யாருக்கு வந்து இந்த வீடியோ வந்து பெஸ்டா இருக்கும் பாத்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு குட்டி குட்டி யூடியூபர்ஸ்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா? நிறைய யூடியூப்ல தேடிட்டு இருப்பாங்க. ஒரு பெஸ்டான வயர்லெஸ் மைக் எது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த மாதிரி தான் நிறைய தேடினேன் பாத்தீங்கன்னா எனக்கு மோஸ்ட்லி சஜஷன்ல என்ன காமிச்சதுன்னா இந்த ஹோலி லேண்டு அப்புறம் இந்த டிஜிஐ ரோட் மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே காஸ்ட்லியான மைக்கே தான் ரிவ்யூ கொடுக்குறாங்களே தவிர இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து எந்த ஒரு சேனலுமே ரிவ்யூ கொடுக்கல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் சேனலில் சில சேனல்லேருந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்தி சேனல்ஸில் இருந்து பார்த்தீங்களா அதுலலாம் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் நிறையா பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் நான் தேடி தான் இந்த ஒரு மைக் வாங்கினேன். நான் வாங்கினதுல உண்மையிலேயே இது பெஸ்ட்டாக இருந்துச்சா இல்லையா? சப்போஸ் நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு ஒரு மைக் வேணும்னா இந்த மைக் வாங்கினா சூட் ஆகுமா இல்லையான்னு சொல்லி தான் நம்ம இன்னைக்கு இந்த ரிவ்யூ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே லைக் பண்ணிக்கோங்களான்னு சொல்ல மாட்டேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்து முடிச்சுட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா நான் இவ்வளோ எஃபெக்ட் போட்டு பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு அன்பாக்சிங் வீடியோவை பார்த்துடலாம். இந்த மைக்கோட எக்ஸாக்டான மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா J11ங்கிற மாடல் தாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர்லெஸ் மைக்குங்க. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பிளக் அண்ட் ப்ளே டைப்பு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்காக எந்த ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும் அவசியம் இல்லை. அது போக பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்களோட மொபைலை கொண்டு போய் ப்ளக் பண்ணாலே போதுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மொபைலில் இருக்கக்கூடிய ஆடியோ வந்து இது ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 வேரியண்ட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது சிங்கிள் சேனல் மைக் ஒன்று, டியூல் சேனல் மைக் ஒன்று. சிங்கிள் சேனலில் பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருக்கிறதாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மைக்கு ஒரு ரிசீவர் இருக்கும். டியூல் சேனல் பார்த்தீங்கன்னா 2 மைக்கு ஒரு ரிசீவர் இருக்குங்க. இந்த 2 இதுலேயுமே பார்த்தீங்கன்னா 2 வெர்ஷன் விட்டுருக்காங்க. ஒன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் வெர்ஷன். நம்ம வாங்கியிருக்கிறதா பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் வெர்ஷன். ஏன் யூனிவர்சல் வெர்ஷன் வாங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா லேப்டாப்பு, டேபு, அப்புறம் மொபைல், ஆண்ட்ராய்டு மொபைலும் சரி ஐஃபோன் மொபைல் சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் ஆண்ட்ராய்டு மொபைலுக்குன்னு மட்டும் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு மொபைலை தவிர வேறு எதுலையுமே கனெக்ட் பண்ண முடியாது. அதுக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 rupees தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால கொஞ்சம் செலவு பண்ணாலும் பரவாயில்லைன்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் வாங்குறதுக்கு உங்களுக்கு வந்து உண்மையிலே ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட வெயிட்டுங்க வெறும் 50 கிராம் தாங்க. நீங்கள் நார்மலாக ஒரு ஏர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பாக்கெட்டில் எப்படி கேரி பண்ணி கொண்டு போகிறீங்களோ அந்த மாதிரி ஈஸியாக கொண்டு போயிடலாம். நீங்கள் சப்போஸ் எங்கேயாவது ஒரு கண்டென்ட் பார்க்குறீங்க, அந்த கண்டென்ட்டை ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது சப்போஸ் ஒரு யூடியூபராக இருந்தால் உங்களுக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு எடுத்து வந்து ரெக்கார்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிடலாம். இந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னென்ன இருந்ததுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு யூசர் மேனுவல், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி கேபிள் ஒன்றுங்க, அப்புறம் டைப் சி அடாப்டர் ஒன்று, அப்புறம் லைட்னிங் அடாப்டர் ஒன்று, அப்புறம் ஒரு கேஸுங்க. அந்த கேஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மைக்கு ஒரு ரிசீவர் இருக்குங்க. ஃப்ளிப்கார்ட்லையும் சரிங்க, அமேசான்லையும் சரி, அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்கை படித்து பார்க்கும்போது இது வந்து ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் சொல்லி போட்டிருப்பாங்க. நானும் இதோட கேஸை பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ்ஸாக சார்ஜ் பண்ண நிறைய ட்ரை பண்ணேன். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து அதோட கேஸுக்கு சப்போர்ட் இல்லைங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த மைக்குக்கு மட்டும் தாங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த கேஸ்குள்ளே போட்டு நீங்கள்
ஒயர்லெஸ்ஸாக சார்ஜ் பண்ணிங்களா, இல்லை நீங்கள் ஒயர் யூஸ் பண்ணி கூட அதை சார்ஜ் பண்ணிங்களா, அதுக்கான போர்ட்டும் அதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கேஸை பார்த்திங்கன்னா வெறும் ஒயர்லெஸ் அமௌண்ட் தான் சார்ஜ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ரிசீவருங்க, அதுதாங்க மெயின். அந்த ரிசீவர் நீங்கள் உங்களோட மொபைலை கனெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது சப்போஸ் உங்கள் மொபைலில் வந்து பேட்டரி டவுன் ஆயிடுச்சு, எப்படி நீங்கள் சார்ஜ் போடுவீங்க? திருப்பி அந்த ரிசீவரை கழட்டிட்டு தான் போகணும். மற்ற மைக்காக இருந்தால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரிசீவருக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த போர்ட்டில் நீங்கள் உங்களோட சார்ஜரை கனெக்ட் பண்ணாலே போதுங்க. உங்களோட பவர் சப்ளை வந்து அதுலேருந்து உங்களோட மொபைலுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது கொடுத்துரும். இது வந்து எனக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஃபீச்சராகவே இருந்தது. ஏன்னா நம்ம கண்டென்ட் கிரியேட்டர் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஒரு ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக தேவைப்படுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து ஒரு டைப் சி அடாப்டர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து யோசனை வரும், என்னடா எதுக்குடா இதை டைப் சி அடாப்டர், அதான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த மைக்கே ஒரு டைப் சி தானே அப்படின்னு நினைப்பீங்க. அந்த டைப் சி அடாப்டர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மைக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட் இருக்குங்க. அந்த டைப் சி போர்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த டைப் சி அடாப்டரை கனெக்ட் பண்ணி அந்த டைப் சி அடாப்டருக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 mm ஜாக் இருக்குங்க. அந்த ஜாக்கில் உங்களோட ஹெட்ஃபோனை கனெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் பேசக்கூடிய உங்களோட ஆடியோவை நீங்களே வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம். அதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து ஒரு லைட்னிங் அடாப்டர் இருக்குங்க. அது வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஐஃபோனில் மட்டும் அதை யூஸ் பண்ணுறதுக்காக அதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர் தாங்க. உள்ளுக்குள்ளேயே லைட்னிங் அடாப்டரும் கொடுத்துருக்காரு. ஓகேங்க, இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அந்த பாக்ஸ்குள்ளே என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துட்டோம். இந்த மைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மைக்குள்ளே என்னென்ன ப்ராசஸரு என்னென்ன சிப்செட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் வந்து மைக்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 360 டிகிரி ஆம்னி டைரக்ஷனல் டெக்னாலஜி 2.4 GHz ஒரு ரியல் டைம் டிரான்ஸ்மிஷனும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 360 டிகிரி சொன்ன பார்த்தீங்களா, இது வந்து உங்களோட ஆடியோ வந்து ரைட் லெஃப்ட்னு சொல்லிட்டு ஸ்டீரியோ எஃபெக்டில் வந்து பிரித்து கொடுக்குறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணதாக சொல்கிறாங்க. அது 2.4 GHz சொன்ன பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா உங்களோட ஒயர்லெஸ் டெக்னாலஜிக்காக இது யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களோட ஆடியோ வந்து கரெக்டாக உங்களோட மொபைலில் கொடுக்குறதுக்காகவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆடியோ வந்து ஸ்டெடியாக இருக்கிறதுக்காகவும் இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இதில் வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கேட்கும்போது எனக்கே ரொம்பவுமே ஆச்சரியமாக இருந்தது. ஒரு பட்ஜெட் விலையில் நம்ம ஒரு மைக் வாங்குகிறோம், அதில் வந்து நாய்ஸை வந்து கட் பண்ண முடியுமாங்கிறது எனக்கே ரொம்பவுமே ஆச்சரியமாக இருந்தது. அது மட்டும் இல்லைங்க, இதில் வந்து ஒரு 3 லெவலான நாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெவலில் நீங்கள் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட மைக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து லைட் எரியும். 2வது டைம் நீங்கள் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 டைம் பார்த்தீங்கன்னா லைட் எரியும். 3வது டைம் நீங்கள் கிளிக் பண்ணும்போது அந்த க்ரீன் லைட் பார்த்தீங்கன்னா 3 டைம் கிளிக் ஆகும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பட்டனை பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கிளிக் பண்ணாலே போதுங்க. அதாவது 3 டைம்ங்கிறபோது 3 டைம் கிளிக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு டைம் கிளிக் பண்ணாலே அந்த லைட் பார்த்தீங்கன்னா 3 டைம் வந்து பிளிங்க் ஆகுங்களாம். சப்போஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எக்கோ எஃபெக்ட் வேணும்னா அந்த பட்டனை பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா போதுங்க, உங்களுக்கு வந்து அந்த மைக் வந்து ஒரு எக்கோ எஃபெக்ட்டுக்கு மாறிடும். அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் 3 டைம் வந்து கிளிக் பண்ணும்போது அது நார்மல் மோடுக்கு ரிட்டர்ன் ஆயிருங்க. சரி, அதெல்லாம் ஓகே ப்ரோ, இதோட பேட்டரி எவ்வளோ நேரம் தான் இதுக்கு நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கேஸை 1 hour சார்ஜ் பண்ணால் போதுன்னு சொன்னாங்க. நானும் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கிட்டே சார்ஜ் பண்ணேன். ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் இன்னும் ஆகலை. ஆனால் அவங்க கம்பெனி தரப்புலேருந்து சொல்கிறது பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் சார்ஜ் பண்ணால் போதும். கிட்டத்தட்ட 8 மணி நேரம், அதாவது பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா 8 மணி நேரம் வரும். அதை ஆன் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 hours கிட்ட வரும்னு சொன்னாங்க. கேஸோட யூஸ் பண்ணும்போது கிட்ட 60 மணி நேரம் கிட்ட வரும்னு சொன்னாங்க. இது உண்மையிலே இம்ப்ரெசிவாக தான் இருந்தது கேட்கும்போது. அது மாதிரி வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபுல் ரிவ்யூ வேணுன்னா மறக்காமல் சொல்லுங்கள். அதே நம்ம சேனலில் கூடிய சீக்கிரத்தில் போடலாம். ஓகே ப்ரோ, இதை பற்றி ப்ரோஸ் மட்டுமே சொல்கிறீங்க, இதுக்குன்னு கான்ஸ் எதுவுமே இல்லையான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. இருக்குங்க, இந்த ஓப்போ, விவோ, ரியல்மி, ஐஃபோ இந்த மொபைலுக்குலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மைக் வந்து வேலை செய்யாது. அதுக்கு என்ன பண்ண போறீங்கன்னா நீங்கள் உங்களோட மொபைல் செட்டிங்ஸில் போயிட்டு ஓடிஜி பவர் சப்ளைவை நீங்கள் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா மட்டும்தான் இது செட் ஆகும். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் என்னதான் அதுவும் ஆன் பண்ணி வச்சாலும் சில மொபைலுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட ஓன் கேமராவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மைக் வேலை செய்யாது. அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா தேர்ட் பார்ட்டி ஆப்பான இந்த ஓப்பன் கேமரா இந்த மாதிரி ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது வந்து ப்ளே ஸ்டோர்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் போயிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு வீடியோ செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஆடியோ சோர்ஸ் இல்லை எக்ஸ்டர்னல் மைக்குன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குங்களாமா, அதெல்லாம் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த ஆடியோ ரெக்கார்ட் ஆகுன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே ப்ரோ, இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட கம்பெனி தரப்புலேருந்து சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60 மீட்டர், அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா 65 அடிக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன சொல்லுங்கள், நம்ம செக் பண்ணி ஒரு ஃபுல் வீடியோவாக அப்லோட் பண்ணிடலாம். இதை நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது எவ்வளோ செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிலே ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 0.0009 செகண்ட்ஸ் சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அவ்வளோ பெருசாகலாம் இல்லைன்னு தான் சொல்லணும். நான் கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்படிங்கிறதுக்குள்ள டக்குனே கனெக்ட் ஆயிடுச்சு. அது வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. நீங்கள் ப்ளக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா டக்குன்னு கனெக்ட் ஆயிரும். அதை பற்றின எந்த ஒரு கவலையும் உங்களுக்கு வேணாம்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 1 இயர்க்கான வாரண்டி கொடுத்துருக்காங்க. இந்த வாரண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மைக்கை வாங்கினதுலேருந்து ஒரு 10 நாளுக்குள்ளே பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மெயில் ஐடிக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம ப்ராடக்டோட ஆர்டர் நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அதுவும் உங்களோட நேமு சில டீட்டெயில்ஸ்லாம் போட்டு நீங்கள் மெயில் பண்ணி விட்டிங்கன்னா அவங்ககிட்ட இருந்து ஒரு ரிப்ளை மெயில் வரும்னு சொன்னாங்க. நானும் போட்டு பார்த்தா எனக்கு இன்னும் வரல. சப்போஸ் அதை பற்றி ஏதாவது தெரிஞ்சுச்சுன்னா அதுக்கான ஒரு அப்டேட்டும் நம்ம அடுத்த வீடியோவில் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. சப்போஸ் உங்களுக்கு யாராவது யூடியூபர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களும் ஷேர் பண்ணி விடுங்க. இது உண்மையிலே ஒரு பெஸ்ட்டான மைக்கு. இந்த மைக்கில் வந்து எந்த ஒரு குறையும் இல்லையான்னு கேட்பீங்க. நான் இந்த டிஸ்டன்ஸில் வச்சு பேசும்போது சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் கையில் எடுத்து பேசும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா கையில் எடுத்து நம்ம இந்த அளவுக்கு பேசும்போது பார்த்திங்கன்னா அதோட வாய்ஸ் வந்து ரொம்பவுமே கிளாரிட்டி வந்து நல்லா தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய ரூமில் பார்த்திங்கன்னா ஃபேன் ஓடிட்டு தான் இருக்குது. ஆனால் நாய்ஸ் லெவல் சுத்தமாக இல்லை. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது எப்பயுமே ஃபேன் ஆஃப் பண்ணிகிட்டே தான் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ நான் ஃபேன் போட்டு தாராளமாக, ஏன்னா பார்த்திங்கன்னா 3வது லெவல் நாய்ஸில் தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நாய்ஸ் கேட்கல. இப்போ வேணால் நான் இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெவல் ஃபேன் ஓடுற சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். இது 2வது லெவல். 2 டைம் வந்து க்ரீன் லைட்டு பிளிங்க் ஆகிருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது 3வது லெவலுங்க. இப்போ எப்படி நாய்ஸ் இருக்குன்னு சொல்லுங்கள். சப்போஸ் உங்களுக்கு டீட்டெயிலான ஃபுல் ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்கள். நம்ம சேனலில் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் போனால் கட் ஆகுதுன்னு சொல்லிட்டு வீடியோ போடுவோம். அது போக பார்த்தீங்கன்னா நல்லா க்ரௌடாக இருக்க இடத்துலையும் போயிட்டு இதை வந்து செக் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்து நாய்ஸை கட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி விட்ருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் பரவாயில்லைங்க, ஒரு லைக் பண்ணி விட்டிங்கன்னா தான் இந்த வீடியோ வந்து அதிகமாக சஜஷனில் காமிக்கும். ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான். டாட்டா பை பை.